அனைவருக்கும் நமஸ்காரம். எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோனிதப்பை வந்து வீழ்ந்தே அந்த அறைதனில் அழிந்தது அனந்த ஆனந்தம் அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கணம் அறுகோடி எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எனை நீர் காத்து தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். வாழ்வனைத்தும் தந்தனது குலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வல்லால் ஆழ்வதுன கசையாத நிலை தனக்கும் அடிமையென அன்பினுக்கோர் அழிவுமுண்டோ ஊழியேனும் கோல்மலிந்த பவக்காட்டை அரவிழுங்கும் அக்கினியே அருட்குருவே என் அன்பே உன் திருப்பாதத்தால் மலர் விட்டினி அகலேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் அபுசாலிகனும் தவம் கொண்டெழுந்த தேவே. பெத்த தாயே நாவில் நின்று பேசும் அம்மா. இப்ப நான் பேசுற தலைப்பு குரு. அது இந்த மாசம் பேசுறது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தெய்வமே அவங்க குரு பிரானை இந்த மாசத்துல தான் சந்திச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு குழந்தையா இருக்கும்போது என்னை இந்த பங்குனி மாதத்துல தான் சாலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் ஐயா அப்பா எல்லாரும். அதனால் குருங்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. இது உலகத்தில் புலங்குற மந்திரம். தட்சிணாமூர்த்தி அவங்களோட சீடர் 4 பேருக்கு எடுத்து கொடுத்த மந்திரம். யார் 4 சீடர் யாருன்னா சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார் அப்படிங்கிற 4 பேருக்கு அந்த மந்திரத்தை சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம திருமூலர் குருவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம திருமூலர் குருவோட மகிமையை பத்தி சொல்றாங்க. அப்புறம் திருமூலர் வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்துல அவங்க 3000 வருஷம் வாழ்ந்தாங்க. 3000 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி 3000 பாட்டு பாடியிருக்காங்க. அப்ப அந்த டயத்துல மக்கள்லாம் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அவரு அந்த பக்கமா போகும்போது என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்கிறாரு. கேட்டவொடனே சிவனை நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சிவனையா கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டு காமாறு ஒன்றும் இல்லை, அவனை வழிபட்டு காமாறும் குருவை காட்டும், குருவை வழிபட கூடலுமாமே அப்படின்னு சொல்லி குருவை பத்தி அது சொல்றாரு. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்ப வரும்போது எல்லாரும் நாங்க குருவை வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ குருவையா வணங்குறீங்க, குரு யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குரு யாருன்னா, குருவே சிவமென கூறினான் நந்தி. குருனா சிவனாதான் இருக்கணும், சிவன் தான் குரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம குரு கீதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, குருங்கிற வார்த்தையை பிரிக்கிறாங்க. குரு கீதை என்ன அப்படின்னா, சிவன் பார்வதி தேவியாருக்கு குருவோட அருமையை பத்தி சொல்றதுதான் குரு கீதை. அதுல கு ரூ அப்படின்னு சொல்லி 2 எழுத்து இருக்கு. கூங்கிறது இருள், ரூங்கிறது பிரகாசம். அந்த கூ என்ற இருளை அகற்றி ரூ என்ற பிரகாசத்தில் ஏற்றி வைப்பவரே குரு அப்படின்னு சொல்லி அதுல சொல்றாங்க. இப்ப இருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 3 இருள் இருக்கு. ஒண்ணு கலியன், நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கலிகாலத்துல. அந்த கலிகாலத்துல உள்ளது கலியன் இருள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அடுத்து மன இருள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அடுத்து யமன் இருள். அந்த யமன் இருளை யார் நீக்கிறாங்களோ அவரு தான் குரு. அது நம்ம தெய்வம் நம்மளுக்கு நீக்கிறாங்க. இப்ப குருவை பத்தி நம்ம இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஈசனுடைய சக்தியும் மனுவினுடைய தேகமும் சேர்ந்து யமபடரை நீக்கும் செயலுடைய திருவுருவமே தெய்வம், அவரே குரு, அவரே தெய்வம் என்று அப்படின்னு சொல்லி நம்ம கிரந்தத்துல இருக்கு. அடுத்து குருவை பத்தி வேற இதுல வேதத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
குருநானக் வந்து சீக்கிய மதத்தை உண்டு பண்ண குருநானக் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குருபிரான் இல்லாமல் மோட்சம் இல்லை என்பது முற்றிலும் மெய் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, 100 சந்திரர் எழுந்திருக்கலாம், 1000 சூரியர் வெளிச்சம் தரலாம், அப்படி இருந்தாலும் ஒரு மெய் குருபிரான் இல்லாத வரையிலும் முழு இருட்டே மூடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாம்பாடி சித்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடு பெறும் வகையை மென்மேலும் காட்டும் மெய்குருவை பணிந்து நின்று ஆடாய் பாம்பே அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. பிரம்ம கீதையில வந்து பிரம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈசனாம் ஞானி இருந்துள்ள இடத்தில் இருப்பதே முக்தி, அந்த மாசிலா பரம ஞானியா முனிக்கு மகேசனும் ஒப்பலன், அரியும் ஒப்பலன், யானும் ஒப்பலன், யார் ஒப்பாரோ அப்படின்னு சொல்லி குருவோட பெருமையை பத்தி பிரம்மா வந்து சொல்றாங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தரிடத்தில் பக்தியை ஓங்குவித்தல் பொருட்டு பரம்பொருளே மானுட வடிவம் எடுத்து வருகிறார், மானுட வடிவம் எடுத்திருப்பவரை நேசிப்பது மானுடருக்கு மிகவும் எளிதானது என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்றாங்க. அடுத்து நம்ம தெய்வம் வந்து பாட்டையா வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்கள குருவா ஏத்துக்கும் போது என்ன பாட்டு பாடுறாங்க, அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து பாடுறாங்க. அடுத்து நம்ம மான்மியத்துல வந்து நம்ம குருவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். மக்களுக்கு அந்தகாரம் என்னும் இருள் இருப்பாகி இதயலோகத்தை திறப்பித்து அவ்விருள்கிளிய நெறித்து ஓட்டி வைக்கும் ஓர் மெய்குரு பிரான் எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லை என்றோ, இன்னும் எவன் ஒருவனுக்கு அப்படி குருவை பெறவில்லையோ அவனுக்கு குரு நிறை இருள் மலிந்த சைத்தான் ஒருவன் இருப்பான் என்றோ, இன்னும் அப்பேர் கொற்ற அர்குரு பிரானுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாத ஒருவன் செய்து வரும் பூசை விரதம் தொழுகை அனுஷ்டானம் தர்மதானதவம் முதலாகிய செய்தொழில் விவாகம் சந்ததி அனைத்தும் இரு கரைகளும் மீறி புரண்டோடும் பிரவாகமான நதியில் ஒரு சல்லி புலியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இன்றி முழுமூட பாவ வியர்த்தம் என்றும் இதனன்றியும் ஆண்ட குருவை தேடி அறியாதார் செய்த தவம் மாண்ட மரத்திற்கு மண்ணனைத்து நீர்வாழ்க்கும் என்றும் தலைப்பட்ட ஸ்வர்குரு தாழ் சேர்ந்தார்கல்லால் வளைப்பட்ட மானதுவே யாமென்றோ, தவங்களால் தெய்வ நீரால் சாஸ்திரங்களினால் போகா பாவங்கள் விட்டுயர்ந்தோர் பாதம் பணிந்து பற்றறுக்க வேண்டும் என்றும் குருவை தொலான் மனு குப்பைகள் என்றும் குருவிலான் பெற்ற ஞானம் குமரியை குமரி கூடியதென்றோ என்று ஆண்டவர்கள் வந்து மான்மியத்துல வந்து குருவோட பெருமையை பத்தி வந்து நம்ம சொல்றாங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளக்கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி அப்படிங்கிறத வந்து குருவை பத்தி சொல்றாங்க நம்ம தெய்வம். இறுதி பரியந்தம் வரை நிலை நிற்பவனே பாக்கியவான், இறுதி பரியந்தம் வரை நாம் எல்லோரையும் இந்த மெய்ப்பாதையில் நிலை நிற்க வைக்க நமது தெய்வத்தையே குரு கொண்டலையே நாம் அனைவரும் வேண்டுவோமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். முக்தி பேரரை மீண்டும் தொடரும். பொங்கும் பிரம்மபுவதேதம் புனைந்தனாய், பொங்கும் பிரம்மபுவதேதம் புனைந்தனாய், என் பூனை வழியே கூறும் நோங்கினே. இப்படி படிச்சிடலாமா? சரி, இருக்கட்டும். எல்லோருக்கும் நமஸ்காரம். இல்லறமே பாடந்துரைத்த வேதம் இகம் மனைவி மக்கள் மனை இதுவெல்வோ,
அல்லும் பகலும் மனக்கவலை போயானாலும் அலங்கோல அவஸ்தையல்லால் வேறொன்றே காணும் இல்லறத்தின் மேம்பாடிங்கிதுவோவென்ன இல்லையென திருமறையும் போதலாலே இல்லறமும் இதன்ன விவரத்தோடு ஏழை எங்களுக்கு அருள் புரிவீர் எங்கள் கோவே இல்லறத்தை கேட்ட எழில் மகனே கேளாய் இந்த வெளி இல்லமதில் இருந்து வந்து எல்லை திசை அற்றவோர் நிலமும் உள்ளுள் இருக்குதுவார் நீ பரஞ்செய்யும் வீடாம் ஜீவன் நல்லவர்களுக்கு உபதேசத்தளமுமாகும் நாமும் ஒன்ற மோன சவால் நிலையதாகும் செல்லாத பொய்யுடம்பினுள்ளே தோன்றி துலங்கும் ஒரு சுத்த உடம்பவனை கேளாய் சுத்த உடம்பாகும் உன் சூக்குமமுமாகும் சொந்த உந்தன் மனையாகும் மனைவியாகும் 10 வயதான கன்னி சபையுமாகும் பாச உடல் பிறந்து வளர் தளமுமாகும் முத்தரெல்லாம் முதருந்து பொங்கையாகும் மோட்ச சாம்ராஜ்யம் என்ற நாடுமாகும் பித்தான நடுவாகும் கோடா கோடி பெரும் கவலையை தனிக்கு முந்தன் இல்லமானே சந்திரவட்ட சூடாமணி சலாசலத்தின் மேலே மந்திரச்சயனம் பூத்து வளர்ந்தெழுந்திருக்கும் கோவை சந்திரி வீடு தோங்கும் செல்வங்கள் திரண்டு மொய்ப்ப அந்த முகம் கண்டோங்கும் அனந்தர்கள் உரை செய்வாரே செய்யவே வினா எண்ணிய சூழ்சவை ஐயன் பன்னகை ஆரடி போற்றியே மெய் வீடேறவே இந்த மேலிரெல்லாம் உயவே எடுத்தோடுவாரே வினா. எல்லோருக்கும் மீண்டும் நமஸ்காரம். மீண்டும் தொடரும். ஆதியே துணை. உய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் உய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பழியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாளே. தெய்வமே குருநாதா, பங்குனி மாத சபையிலே கைங்கரியத்திற்கு எங்கள் குடும்பத்தையும் பங்கு பெற வைத்த நிர்வாக குழுவினர்களுக்கு நமஸ்காரம். சபையிலே கூடியுள்ள ஜீவ பிறவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம்,
நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியங்களிலிருந்து ஜீவனாகிய உயிர் என்ற தலைப்பில் முத்திப்பேருரையாற்ற விளைகிறேன். மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமன் கை வசப்பட்டு மரண அவஸ்தையின்றி கசப்பு அடையாள தீட்டு பிணநாற்றம் இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாக்காடு அணுகாத பேரின்பம் அனுபவிக்கும் நித்திய தேகத்தில் மனிதரை மாறா வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதரை புகுத்தாக்கி வைக்கிற மெய்மதம். இந்த மதம் நம்ம என்ன செய்யுது? மரண தருவாயில் மரண அவஸ்தையின்றி கசப்பு அடையாள தீட்டு பிணநாற்றம் இல்லாமல் மாறா வயதுடைய நித்திய தேகத்தில் நம்மை புகுத்தாக்கி வைக்கிறது. அடுத்து ஜீவன். ஜீவன் பஞ்சு இலையை போன்றது. மயிர் இலையை காணிலும் சிறியது, பல மடங்கு சிறியது. இதன் இலையிலே ஒரு துளை, அந்த துளையிலே அதனுள்ளே ஆவியாக நிற்பது நுண்ணியதிலும் நுண்ணியதான ஜீவன். அது ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேல் இருந்து கொண்டு சர்வ சக்தியாகவும் பெரிதொன்றின் துணையின்றி தேகாதி அங்கத்திற்கு உட்பட தாயாகவும் குசும்பி நடத்துவதாகவும் அமைகிறது. பஞ்சபூதங்களும் இதனிடமிருந்து கடன் பெற்று தேகமாகிய இந்த கூட்டை கட்டிற்று. இது மயனத்திலும் மயனமாக இருந்து கொண்டு சர்வத்திற்கும் உட்பட தாயாக விளங்குகிறது. புராதன காலம் தொடங்கி சர்வத்திற்கும் காரண ரூபமாகவும் சர்வ சத்துக்களுக்கும் பெட்டகமாகவும் தொந்தி கணபதியாகவும் பெருவயிறுடைய தொந்தி கணபதியாகவும் மணிவயிறாகவும் வாய்த்திருந்து சகலத்துக்கும் உதவுவதான பெருவயிறுடைய பஞ்சபூத கன தலையரசன் திருத்தலமாகவும் விளங்கி விழுகிறது. ஜீவன் எப்படி நம்முள்ளே அமைந்துள்ளது என்பதை இந்த திருவாக்கியத்தில் தெய்வம் அவர்கள் விளக்குகிறார்கள். இது நுண்ணியதிலும் நுண்ணியதாகவும் மயனத்திலும் மயனமாகவும் அமைந்திருக்கிறது. பஞ்சபூதமாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூதமாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதங்களும் நமது தெய்வத்திடமிருந்து கடற்பெற்று தேகமாகி என்ற கூட்டை கட்டி காத்து வருகிறது. அடுத்ததான் உயிர்ங்கிற தலைப்புல, உயிர் இருப்பதால் தான் இவனுக்கு யம பயம் இருக்கிறது. உயிர் இருப்பதால் தான் இவனுக்கு யம பயம் இருக்கிறது. ருசி ஆசை, பண ஆசை, மனைவி மக்கள் ஆசை, இவற்றிற்கெல்லாம் முடிவு வந்து விடுமோ என்றுதான் மரணத்துக்கு அஞ்சுகிறான். இன்னும் உயிர் ஓர் ஆவியான பொருள். அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும்? உயிருள்ள போது உடல் பளு குறைந்திருக்கிறது. உயிர் போய்விட்ட பின்பு உடல் பளு அதிகரிக்கிறதே, அது ஏன் இவனுக்கு தெரியுமா? தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிவது போல் ஆவியான உயிர் நமது உடலில் உள்ளே இருந்து கொண்டு அதை தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்பதால் தான் உடல் பளு குறைந்திருக்கிறது. உயிர் போன பின்பு உடலை பிடித்துக் கொண்டுள்ள பொருள் எதுவும் இல்லையாகையால் உடல் பளு அதிகரிக்கிறது. மனிதனுக்கு இவனுக்கென தனிச்சேதனமாக வைத்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. இது இவன் உள்ளுக்குள் நின்று அறுசுவைகளை அனுபவிக்கிற ஸ்தலமாகவும் உறக்கம் வருகிற எல்லையாகவும் கனவு காணுகிற எல்லையமாகவே இருப்பது அது. ஆவியாக உள்ள உயிர் நம் கண்ணுக்கு தெரியாது. அது தீபத்தின் சுடர் போல் நம் உடலை மேலே தூக்கி பிடித்துக் கொண்டு காத்து வருகிறது. அகமுக கருவிகள். நமது அகமுக கருவிகள் முழுமை பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க நாம் அறிய முடியும். தூள தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண இயலாது. தூள தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண இயலாது. பரமாத்மா தூளம் எடுத்து வந்து தூள தேகத்திற்கு அப்பால் உள்ள ஜீவ தேகத்தை அறிய முடியும். பரமாத்மா தூளம் எடுத்து வந்து தூள தேகத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது.
பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. ஜீவாத்மா மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். வார்த்தையளவில் நிற்பது தூளதேகம். வார்த்தையளவில் நிற்பது தூளதேகம். நினைவு எனப்பெற்றது ஜீவதேகம். நினைவு எனப்பெற்றது ஜீவதேகம். ஆத்மா எனப்பெற்றது காரண தேகம். தூளதேகம் நமக்கு தெரியும். ஜீவதேகம் என்பது என்ன? தூளதேகம் நமக்கு தெரியும். ஜீவதேகம் என்பது என்ன? தெய்வம் இந்த திருவாக்கியத்தில் சொல்றாங்க, ஜீவதேகம்ங்கிறது நினைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா எனப்பெற்றது காரண தேகம். ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறார் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் அறிந்து கொண்டேன். இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? மெய்மதத்தை பற்றி பார்த்தோம், ஜீவனை பற்றி பார்த்தோம், உயிரை பற்றி பார்த்தோம், அகமுக கருவிகள்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப ஜீவனாகிய உயிர் தான் நம்முள்ள ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவாக்கியங்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமஸ்காரம். மித்தி பேரோடு மீண்டும் தொடரும்.